அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட் பேப்பர் 2ல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, அப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டுக்குமே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 டாபிக் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம். இதில் நேஷ்னல் இன்கம்மை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், அப்புறமா நேஷ்னல் இன்கமோட தியரிஸ் அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் ஓவராலாக கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிடிபி ரேட்னா என்னது, ஜிடிபி ரேட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இந்த மாதிரியான இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோல் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் தேரி, அதாவது கீன்ஷியனோட எம்ப்ளாய்மெண்ட் தேரி, இன்கம்க்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த தேரியில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் டாப்பிக்காக செட் எக்ஸாமோட இதில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சப்ஷன் ஃபங்க்ஷன். கன்சப்ஷனில் எந்த மாதிரியான, அதாவது எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறோம், அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கன்சப்ஷனுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுலேயுமே நிறைய ஆத்தரோட தியரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அந்த தியரியை வந்து ஓவராலாக என்ன பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்லையுமே நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ரிலேட் ஆகிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நிறைய ஆத்தர்ஸோட தியரிஸ் வந்து இருக்கும். மேஜராக உள்ளதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சலரேட்டர். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்செப்ட் தான். எப்படி நமக்கு வந்து நம்ம போடுற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்து படிப்போம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா, எப்படி டபுள் ஆகுது அந்த மாதிரி தான் இதில் படிப்போம். ஸோ தனியாக வீடியோ வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபார் மணி. டிமாண்ட் ஃபார் மணியில் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்டிவ் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்ல இருக்கும். ஸோ இதில் வந்து மணியோட டிமாண்டை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். சப்ளை ஆஃப் மணி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணியோட சப்ளை லெவலை வந்து இதில் வந்து படிப்போம். இதுலேயுமே நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த தியரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்எல்எம் மாடல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்க்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமா லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மணி சப்ளை, இதை பற்றி தான் நம்ம நினச்சிவோம் இந்த தியரியில் படிப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம ப்ளீப்ஸ் கர்வில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியும், ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், மணி வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்வோம் இந்த சாப்டரில் படிப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிளில் வந்து நமக்கு என்னென்ன பேசஸ் இருக்குது, அதாவது மொத்தம் 4 பேஸ் வரும். அதில் வந்து என்னென்ன, இது பீக்னா என்ன, ரெசஷன்னா என்ன, த்ராட்னா என்ன, இந்த மாதிரி அந்த டைப்ஸை பற்றி நம்ம படிப்போம் பிஸ்னஸ் சைக்கிளில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசிக்கும் ஃபிசிக்கல் பாலிசிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, மானிட்டரி பாலிசி யார் மேக் பண்ணுறா, ஃபிசிக்கல் பாலிசி யார் மேக் பண்ணுறா, அதே மாதிரி எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ப்ரைஸ் வேல்யூவை இது பண்ணணும், அதெல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேஷனல் எக்ஸ்பெக்டேஷன் தியரி. இதுவுமே வந்து நம்ம ப்ராஃபிட்டை எப்படி பூஸ்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை எப்படி டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்ப்போம். ஸோ இந்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணின டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டாபிக் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக நான் ஒரு வீடியோ வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.